வணக்கம். இன்றைய தினம் உலக ரீதியாக ஆண்டுதோறும் இந்த ரோஸ் தினம் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. இது ஆரம்பத்தில் மெலிண்டா ரோஸ் அப்படின்னு ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை, அவளுடைய பேரில் கொண்டாடப்படுகிற தினம். ஏனென்றால் அவள் புற்றுநோய் வாய்ப்பட்டிருந்த போது கூட மற்ற சக நோயாளிகளுக்கெல்லாம் உற்சாகப்படுத்துகிற மாதிரி கடிதங்களும் இந்த கார்டுன்னு சொல்கிறது அதெல்லாம் பண்ணி எழுதுவாள். அப்படி பல பேர் அவர் அவங்களுடைய அந்த புற்றுநோய் இருக்குன்ற அந்த பாதிப்பு போய் அவங்க உற்சாகமாக இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப உதவினான். இதுதான் இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம். அதாவது புற்றுநோயின்றது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். அதற்கு தீர்வு இருக்கிறது, அதுக்கு நிவாரணம் இருக்கிறது அப்படின்றத கொண்டாடுறோம். இந்த நோய் வாய்ப்பட்ட நோயாளிகள் எப்படி எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றியை வாங்கி கூட இருக்கிற அந்த குடும்பத்தினரும் எல்லாருமே பல கஷ்டங்களை மேற்கொள்கிறாங்க. அதாவது உள்ள ரீதியாக மனத்தளர்ச்சி, பொருளாதார பிரச்சனைகள், உடம்பளவில் நோயாளிகள் பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி இன்றைய சிகிச்சை கொடுப்பதன் மூலம் இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புது வாழ்வு கொடுத்து மறுபடியும் எல்லோரையும் போல ஆரோக்கியமாக இருக்க இன்றைய தேதியில் முடிகிறது. இந்த எம்ஜிஎம் கேன்சர் புற்றுநோய் இன்றைய தேதியில் உலக ரீதியில் எந்த அளவுக்கு முன்னேற்றமாக ஒரு சிகிச்சை அளிக்க முடியுமோ அதை அளிக்க முடியும் என்று நாங்களும் உறுதியாக உங்களுக்கு கூறுகிறோம். இந்த குழந்தைகள் புற்றுநோயில் சிறந்த நிபுணர் டாக்டர் தீனா அவர்கள் இன்றைக்கு முக்கியமாக இந்த குழந்தைகளின் பங்கேற்பை பற்றி இப்போது உங்களுக்கு சொல்வார். 1950ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கேன்சர் வச்சுக்கோங்க, ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஆல்மோஸ்ட் 25% குழந்தைங்க தான் பழச்சிட்டு இருந்தாங்க, மீது 75% குழந்தைங்க இறந்துட்டு இருந்தாங்க. பட் கடைசி ஒரு 10-20 வருஷமாக 190 குழந்தைங்க நல்லபடியாக குணமடைகிறாங்க, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இப்போ புதுசாக வந்திருக்க சிகிச்சைகளும் அதுக்கேற்ற மாதிரி லேப் டெஸ்ட் எல்லாமே நல்லபடியாக வந்ததால் மக்களும் விருப்பப்பட்டு எல்லோரும் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதால் தான் பிகாஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் சப்போர்ட், டாக்டர்ஸோட சப்போர்ட் எல்லாம் இருக்கிறதால இப்போ ஆல்மோஸ்ட் 90% அந்த குழந்தைங்கள்லாம் சீக்கிரமாகவே நல்லா குணமடைகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அது தவிர கவர்மெண்ட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. சில டைம் கேன்சரான பேஷண்ட்டுக்கு போன் மேலே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எலும்பு மஜ்ஜை சிகிச்சை பண்ணும்போது கூட கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்களும் எல்லாமே பண்ணுறாங்க. அதால் இப்போ இருக்கிற மீடியாவை நல்ல ப்ரொஜெக்டும் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு கேன்சர் சரி பண்ணலாம்னு நினைக்கும் போது இது இருக்கும்போது எல்லாருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வருது, எல்லாருமே ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதால் தான் இப்போ இனிமேட்டு இன்னும் நல்லபடியாக 100க்கு 95 குழந்தைங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நம்ம முன்னேறணும். பட் ஃபைனான்ஷியலி இன்னும் கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணால் வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லா ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ கேன்சர் மெயினாக Tier 1 சிட்டிஸில் தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் போனால் அந்த Tier 2 சிட்டிஸ், Tier 3 சிட்டிஸில் போனோன்னா இன்னும் குழந்தைங்க, கிராமப்புற குழந்தைங்க கூட அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க நல்ல உதவியாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற இதில் இதே மாதிரி போனால் இன்னும் நல்லது. ஸோ சீக்கிரமே ப்ரிவெண்ட்டும் பண்ணலாம், சீக்கிரமாகவே யாரை சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாகவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ மெயினாக உங்களுக்கு மீடியாவுக்கு என்ன சொல்கிறதுனா, குழந்தைக்கான கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், நல்லபடியாகவும் சரியாகும்ன்ட்டு நம்பிக்கை தான் நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். எல்லாருக்கும் கேன்சர் இல்லை புற்றுநோய்னா ஒரு மைண்டில் வர்றது என்னென்னா, அது ரொம்ப வியாதியும் ரொம்ப முத்தின வியாதி, ரொம்ப குணமடைகிறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 விஷயத்தையும் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்னாலையும் இதனாலையும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம இப்போ யூஎஸ்லேயோ யூகேலேயோ இல்லை வெளிநாட்களில் இருக்கிற லேட்டஸ்ட் அட்வான்ஸஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ். இன்னொன்று என்ன அப்படின்னா, க்ளோஸ் த கேர் கேப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இப்போ Tier 1 Tier 2 சிட்டிஸில் இருக்கிறத அங்கே மட்டும் நிற்காமல் கிராமப்புறங்களில், ரூரல் ஏரியாஸில் எல்லாருக்குமே, அதாவது எதுவும் லிமிட்டிங் ஃபேக்டர் இல்லாமல் எங்கே இருக்கிறாங்க, எங்கே பிறக்கிறாங்க, எங்கே எவ்வளோ வருமானம் இருக்குது, இதெல்லாம் தகர்த்து புற்றுநோய் சிகிச்சை எல்லாரையும் ரீச் அவுட் ஆகணுன்றதுக்கு தான் க்ளோஸ் த கேர் கேப்புன்னு ஒரு தீம் சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ சார் அவங்க ஃபவுண்டேஷன், அனாமயா ஃபவுண்டேஷனில் நிறைய வேலை பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஹெல்ப்பும் இருக்குது, மற்ற இதுவும் இருக்குது. ஸோ இதனால் இங்கே அதாவது இதுக்கான ரீசன்ட் அட்வான்ஸஸ் சென்னையில் மட்டும் இல்லாமல் சென்னை தாண்டி மற்ற ஏரியாஸ்க்கும் அது எடுத்துகிட்டு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
கேள்வி கேட்கலாமா? ஆகல் ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அடிக்கடியே கேட்குற வேலையாக இருக்கும். ஒரு எப்படி ஒரு சக்கரை வியாதி மாதிரி இந்த கேன்சர் சாதாரண ஆயிடுச்சு. என்ன காரணம்? உணவு பழக்கங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஃபுட் ரொம்பவே நம்ம பயன்படுத்துறது ரொம்ப பாதிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கு. அது நடந்து வர விஷயங்கள் கஷ்டமா இருக்கு. அதுதான் காரணமா இல்லை கேன்சர் பரவல் காரணமா? நிறைய முதல் கால வரைக்கும் பல இடங்கள்ல கேன்சர் வியாதி இன்னைக்கு நிறையவே இருக்கு. யாரை முதல் கேன்சர் அப்படின்றாங்க. பல பேருக்கு வந்து 4வது லெவலில் வந்து கேன்சர் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 1 மந்த் அவங்க டைம் இருக்கும்போது அவங்க கேன்சர் இருக்குன்னே தெரியுது. அதுக்கான காரணம் என்ன? கேன்சர் அதிகரிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆயுட்காலமே நீடிச்சு போச்சு. இப்போது எவ்வளோ வருஷம் ஒரு மனிதர் வாழ்கிறாரோ அந்த அளவுக்கு புற்றுநோய் வருவதற்கு ஆபத்து அதிகரிக்கிறது. ரெண்டாவது வந்து அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு. இப்படி ஒரு நோய் இருக்கிறது. ஏன்னா இப்போ முன்னாலெல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போது முக்கியமாக இந்த கிராமப்புறத்துலலாம் வந்து ஒரு வயிற்று வலி அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அது புற்றுநோயாக இருந்திருக்கலாம். அந்த ஒரு விழிப்புணர்வு கூட அவங்களுக்கு கிடையாது. அவேர்னஸ் ஒரு முக்கியம். ரெண்டாவது அந்த நோயை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள், அந்த பரிசோதனைகள் எல்லாம் முன்னேறி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை. அது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ காற்றுல வந்து மாசு நிறைய கலந்துருக்கு. முக்கியமாக இந்த மாதிரி பெரிய நகரங்களில் மாசு இருக்கிறது. அது ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அதே போல் நம் உணவு உட்கொள்ளும் பொருட்களில் பல கலப்படங்கள் இருக்கிறது. செயற்கை உரம் உபயோகிக்கிறோம், பூச்சி மருந்து தெளிக்கிறோம். இப்படி பலவிதமான ஆபத்து காரணிகள் சொல்லுவோம் புற்றுநோய்க்கு. இது அதாவது உலக ரீதியாக அறிந்த ஆபத்து காரணிகள் இதெல்லாம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அது இல்லாமல் ஒரு தனிப்பட்ட முறையிலே மனிதர்கள் வந்து உதாரணத்துக்கு சும்மா சொல்கிறேன், ஒரு எடை கூடுதலாக இருந்தால் கூட புற்றுநோய் வருவதற்கு ஆபத்து அதிகம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு 30 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சராசரி மனிதர் வந்து அவர்கள் இருக்க வேண்டிய எடையை விட ஜாஸ்தி தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க உடல் பருமன் வந்து புற்றுநோய் கூட அவங்கள ஒரு அசோசியேஷன் கூட அவங்க தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த உடற்பயிற்சி செய்வது, இந்த மாதிரி அன்றாடம் நாமளே நம்ம பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது. கெட்ட பழக்கங்கள், புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்துதல். நிறைய பேர் நினைக்கிறாங்க மதுபானம் அருந்துதல் வந்து புற்றுநோய் வராது. ஆனால் நிச்சயமாக வரும். முக்கியமாக குடல் சார்ந்த புற்றுநோய்கள். இப்படி வந்து இன்றைக்கி புற்றுநோய் அதிகரிப்பதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கின்றன. இதில் முக்கியமாக நாம் வந்து செலுத்த வேண்டிய கவனம் என்னென்னா இந்த ஆபத்து காரணிகளை குறைப்பது. அது தனிப்பட்ட மனிதர்களாகவும் செய்யணும், ஒரு சமுதாயமாகவும் செய்யணும், ஒரு அரசாங்கமாகவும் செய்யணும். ஊடகம் ரொம்ப முக்கிய பகுதி வகிக்கிறது. ஏன்னா உங்கள் மூலமாக வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு சரியான ஒரு செய்தியை கொண்டு போக முடியும். நாங்கள்லாம் ஒரு நேரடியாக ஒரு 10 பேர்கிட்ட 100 பேர்கிட்ட அவ்வளோதான் பேச முடியும். நாங்கள் சொல்கிற செய்தியில் எங்களை போன்ற நிபுணர்கள் சொல்கிற செய்தியை வந்து நீங்கள் முக்கியமாக வந்து இன்றைய தேதியில் வந்து ஊடகங்கள் பல தவறான செய்திகள் பரப்பப்படுகின்றன. இன்றைக்கும் வந்து புற்றுநோய் வந்தால் உடனே இறந்து விடுவார்கள், மிகவும் கஷ்டப்படுவார்கள், சிகிச்சையில் அது போன்ற தவறான கருத்துக்கள் இருக்கின்றன. அல்லது தவறான சிகிச்சைகள் பற்றி பல பேர் எலுமிச்சை சாறை எடுத்து விட்டால் புற்றுநோய் போயிடுச்சு. இது மாதிரி தவறான நம்பிக்கைகள், தப்பு நம்பிக்கைகள். இதை போக்கி நீங்கள் ஊடகங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. ஒரு சமுதாயத்திற்கு உங்களுக்கு கடமை இருக்கிறது. எல்லோருக்கும் சரியான செய்தி போக வேண்டும். சரியான சமயத்தில் மருத்துவரை அணுக வேண்டும். அறிகுறிகளை வந்து புறக்கணிக்கக்கூடாது. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சார், பல பேர்களில் பல புற்றுநோய் இருந்தாலும் ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே புற்றுநோய் இருக்குங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறேன்? ஏன்னா நம்ம டாக்டர் கூட நீங்கள் 3rd லெவலில் இருக்கீங்க, 4th லெவலில் இருக்கீங்க, காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது ஒரு காமன் விஷயமா இருக்குது. ஒவ்வொரு சாதாரண மனுஷனும் வந்து உனக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம புற்றுநோய் பாதிக்கப்படுறது ஒரு டாக்டரை செக் பண்ணு அப்படிங்கிறது. ஸோ ஓகே, இதில் ஒரு சின்ன இது என்னென்னா, நம்ம சிம்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. முதல் ஸ்டேஜ்ன்றது அப்போ தான். ஏன்னா சிம்டம் வந்தாலே அது வந்து 3rd ஸ்டேஜ் இல்லை 4th ஸ்டேஜ். எஸ்பெஷலி வந்து இது பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிம்டம் அந்த லம்ப் ஃபீல் ஆச்சுனாலே அது ஸ்டேஜ் 2. ஸோ அதுக்கு முன்னாடி பிக்கப் பண்ணணும்னா நீங்கள் ரெகுலராக ஸ்க்ரீனிங் எடுத்தால் தான் பண்ண முடியும்.